அஸ்ஸலாமு அலைக்கும். கோதரி பாபா ஹவுதல் நாயகம் அவர்களுடைய கொடியேற்றம் முடிவடைஞ்சிருச்சு. இருந்தாலும் இங்கிருந்து மக்கள் கூட்டம் கலையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் அந்த கொடியேற்ற சமயத்தில் அதிகமான முறையில் வந்ததுனால பாபா இடத்துல நின்று ஜியாரத்து செஞ்சுட்டு ஃபாத்தியா ஊற்றிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. மக்கள் இங்கே நிற்கிறதுக்கான காரணம் சந்தனம் வாங்குறதுக்காகவும் நேர்ச்சை வாங்குறதுக்காகவும் தான் மக்கள் இங்கே இன்னும் அதிகமான முறையில் நிற்கிறாங்க. இந்த சந்தனங்கிறது கொடிக்கு கரைச்சிருப்பாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க, அது கொடுக்கறதுக்காக வச்சுருப்பாங்க. அதை வாங்குறதுக்காக தான் மக்கள் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடி ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேர்ச்சை விளம்புவாங்க. அந்த நேர்ச்சை வாங்குறதுக்கும் மக்கள் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே கலைஞ்சு போயிடுவாங்க. இப்போ நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். அங்கே மக்கள் அதிகமான முறையில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிருவாங்க. நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா விஷயங்களையும் முடிச்சாச்சு. அதனால் கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இங்கே கோதரி பாபா ஹவுதல் நாயகம் அவர்களுடைய கொடியேற்றமும் உருஷும் கண்டிப்பாக நம்மளில் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சப்பர் 14 அன்றைக்கி தான் இந்த கொடியேற்றம் வரும். நம்ம கோதரி நாயகம் ஹவுதலி பாபா அவர்களுடைய அந்தரி விழா முடிவடைஞ்சிருச்சு. இப்போ நான் கிளம்பிகிட்டு இருக்கேன், கீழே போய்கிட்டு இருக்கேன். கீழே போயிட்டுருக்கேன்னா கீழே நான் எங்கே வண்டியெல்லாம் இருக்கோ அங்கே இறங்கிட்டு நேராக கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சபர் மாதம் 14 அன்று கண்டிப்பான முறையில் இங்கே அதாவது பௌர்ணமி கழிஞ்சு இங்கே கொடியேற்றம் நடக்கும். இங்கே எல்லா மக்களும் இது வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ கல்லாத்துக்கு வந்தாச்சு. ஏற்கனவே மேலே ஏறி போகிறவங்க கல்லாத்தில் குளிச்சுட்டு தான் மேலே ஏறி போயிருப்பாங்க. இருந்தாலும் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போதும் ரொம்ப வேர்த்திருக்கும், களைப்பும் ஆயிருப்பாங்க. அதனால் திரும்பவும் இங்கே குளிப்பாங்க. இது இந்த கல்லாறுங்கிறது சுத்தமான மழை நீர், அதுதான் இந்த ஆறில் வருது. இதில் எந்த காரணத்தை கொண்டும் அசுத்தம் பண்ணக்கூடாதுங்கிறது வனத்துறையோட எச்சரிக்கை. மேலும் ஷாம்பு, அதுக்கப்புறம் சோப்பு இதெல்லாம் இங்கே கொண்டு குளிக்கக்கூடாது. அது மாதிரி பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் கொண்டு குளிக்கக்கூடாது. இது இங்கே போட்டிருக்கிற ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் இது. என்ன மெயின் ப்ரோக்ராமு? நல்ல ஒரு அற்புதமான இடம் இது. இந்த இடத்துக்கு ஜியாரத்து பண்ணுறதுக்காக பாபாவை ஜியாரத்து பண்ணுறதுக்காக வர்றது ஒரு புறம் இருந்தாலும், அதே சமயம் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளோடு நம்ம பயணம் செஞ்சு நம்ம இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம். இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இந்த இடத்துல வர்றது ஒரு பெரிய கொடுப்பனை. இதுதான் டேமுக்கு கீழே நம்ம வந்துட்டோம். இந்த டேமுக்கு மேலே தான் நம்ம தர்காவுக்கு போனது. இப்போ இந்த டேம் வழியாக நம்ம அந்த கீழே வாகனங்கள்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, அங்கே போய் நம்ம இறங்கணும். கிட்டத்தட்ட கீழே வந்தாச்சு. இனி இந்த காட்டு பகுதி நிறைவடையுது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. எல்லாருமே இங்கே சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில்
சாப்பிட்றதுக்காக நிற்கிறாங்க. ஏன்னா மேலேருந்து இறங்கி வந்தவங்களுக்கு இந்த இடத்துல ஐஸ்கிரீமு அதுக்கப்புறம் நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க. அதில் இருக்கக்கூடியதை சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த சபர் 14 பிறையன்று குதிரை பாபா ஹவுதுல் நாயகம் அவர்களுடைய கொடியேற்றத்தில் பார்க்கலாம். என்னால் முடிஞ்சதை நான் வீடியோ எடுத்து இதில் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பான முறையில் எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க. எல்லா மக்களுக்கும் நன்மைகள் போய் சேரட்டும்ங்கிற பெரிய வேண்டுதலோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனி இன்னொரு காணொளியில் இன்னொரு கொடியேற்றத்தில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.